இப்போது ஜாதியே கூடாது என்று பெரிதாக சொல்கிறார்களே தவிர, எலெக்ஷன் என்று வந்துவிட்டால் அங்கே ஜாதிதான் முக்கியமாகி விடுகிறது. சகல கட்சிகளும் ஜாதியை வைத்துத்தான் ஓட் வாங்க காரியம் நடத்துகின்றன. ஜாதியே வேண்டாம் என்பது உண்மையில் ஒரு ஜாதி மட்டும் வேண்டாம் என்பதாகத்தான் இருக்கிறது. வாஸ்தவத்தில் தனக்கென்ன ஒரு சமூக பொறுப்பு இல்லாமலே பெயரளவில் மட்டும் இருக்கிற ஜாதிகளை வெறும் சுயாபிமானத்துக்காக வளர்ப்பது நியாயமே இல்லை. சமூக சேமத்துக்காகவே ஒவ்வொரு கூட்டத்தாரிடம் பாரம்பரியமாக ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து வளர்ப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. முக்கியமாக சப்த விசேஷம், தத்துவார்த்தம் இரண்டாலும் உயிர்குலம் முழுவதற்கும் நன்மை செய்கிற வேதத்தை ஓதிக்கொண்டு அதிலிருக்கும் கர்மானுஷ்டானங்களை செய்வதையே வாழ்க்கை பணியாக லைஃப் ஒர்க் கொண்ட ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜாதி இருப்பதால் தான் உயர்த்தி தாழ்த்தி சண்டை என்று புது நாகரிகக்காரர்கள் நினைத்தாலும் இந்த உயர்த்தி தாழ்த்தி அபிப்பிராயம் அடியோடு போக வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கர்மம் இருந்தாக வேண்டும் என்கிறேன். நாம் இப்படி பிறந்தோமா? சரி, இது ஈஸ்வர சித்தம். ஈஸ்வர ஆக்ஞையால் நமக்கு இந்த காரியம் லபித்திருக்கிறது. இதை செய்வது நம்மாலான சமூக சேமத்தை செய்வோம். இன்னொருத்தனுக்கு இன்னொரு காரியம் பாரம்பரியமாக வந்திருக்கிறது என்றால் அது அவனுக்கு ஏற்பட்ட ஈஸ்வர ஆக்ஞை. அவரவரும் அதை செய்து ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுவோம் என்ற மனோபாவம் ஏற்பட்டு விட்டால் அப்புறம் ஒரு காரியம் உசத்தி இன்னொரு தாழ்த்தி என்று நினைப்பதற்கு இடமே இல்லை அல்லவா? இந்த மனோபாவம் உண்டாகத்தான் நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும், நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். பெரிய பிரயத்தனமும் முதலான பிரச்சாரம் என்னவென்றால் நாமே அப்படி வாழ்ந்து காட்டுவதுதான். அப்போது வாய் பிரச்சாரமே தேவை கூட இல்லை. ஏற்கனவே ஜாதி முறையால் உயர்வு தாழ்வு வந்திருந்தால் அது மூல தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் கோளாறுதான். இந்த கோளாறு கூட போகிற மாதிரி இப்போது நாம் இந்த தர்மத்தை குற்றமில்லாமல் அனுஷ்டித்து வளர்க்க சங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும். ஜீவனம் என்று எப்போது பார்த்தாலும் பணத்தின் ஞாபகமாகவே இருப்பதுதான் இப்போது ஜாதி தர்மம் போனபின் நாம் பார்க்கிற நிலை. 70-75 வருஷம் முந்தி வரைக்கும் எவனுக்குமே இப்படி ஜீவனத்தின் ஞாபகம் இருக்கவில்லை. கடமையின் ஞாபகம்தான் இருந்தது. ஜீவனமே குறி என்றால் யார் யாரிடம் அதிக பணமோ அதிக பதவியோ போகிறதோ அவர்களை பார்த்து மற்றவர்கள் அசூசைப்பட வேண்டியதுதான், சண்டை போட வேண்டியதுதான். அவனவனுக்கும் அதது கடமை என்கிற போது அதில் உயர்வு தாழ்வு இல்லவே இல்லை. ஆனால் பணம் குறிக்கோள், பதவி குறிக்கோள் என்றால் அதிக பணம் சேர்க்கிறவன் உசத்தி, மற்றவன் தாழ்த்தி, பெரிய பதவியில் வருகிறவன் உயர்த்தி, மற்றவன் தாழ்த்தி என்ற பேத அபிப்பிராயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது வர்ண தர்மத்தில் வாஸ்தவத்தில் இல்லாத ஏற்றத்தாழ்வு அது எடுபட்டு போனால்தான் உண்டாகிறது. அதனால் ஜாதிகள் எல்லாமே போய் ஜாதி சண்டை போய்விட்டாலும் வேறு விதத்தில் வகுப்பு பூசல், கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் ஏற்படத்தான் செய்யும். இதைத்தான் பிரத்யட்சமாக நன்றாக அனுபவித்து வருகிறோம். உயர்த்தி தாழ்த்தி இல்லாமல், சண்டையே இல்லாமல் எல்லோரும் அரண்குடி மக்களாக அன்போடு ஐக்கியத்தோடு சௌஜன்யத்தோடு பரஸ்பர விசுவாசத்தோடு பரஸ்பர சகாயம் செய்து கொண்டு எங்கேயும் சாந்தியும் சந்தோஷத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய தர்மங்களை நலியாமல் காப்பாற்றும்படி சொல்கிறேன். இந்த லட்சியத்தை நாம் கொஞ்சம் அடியெடுத்து வைத்தால் சுவாமி கை கொடுப்பார். அவரைத்தான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். காஞ்சி மகாசுவாமிகள் 1976க்கு முன்னாடி சொன்னது. ஏன்னா 1976 ஃபஸ்ட் எடிஷன் வந்துடுச்சு தெய்வத்தின் குரல். அப்போது சொன்னது எல்லாமே அதுக்கு முன்னாடி. அப்போ 75 வருஷம் முன்னாடின்னு சொன்னது நாமும் ஒரு 50 சேர்த்துக்கணும். 120 வருஷம் ஆயிடுச்சு. 120 வருஷத்துக்கு பின்னாடி போய் யோசிக்கணும். அவர் 70 வருஷம்னு சொன்னாருன்னா இப்போதுலேருந்து 120 வருஷம்னு மனசில் வச்சுக்கணும். நம்ம இதில் எங்கே சொல்கிறாரு அப்படின்னா தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் சொல்கிறாங்க.